பழனியிலே போட்டியிடும் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் சமீபத்தில் திமுக இணைந்துள்ளவருமான ஓ பன்னீர்செல்வம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய முடிவை எடுக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தனது சொந்த மாவட்டமான தேனியை விட்டு இந்த முறை திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அவர் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் சூழல் தற்போது எதிர்பாராத திருப்பங்களால் பரபரப்பாக இருக்கிறது. குறிப்பாக தேமுதிக திமுக கூட்டணி இணைந்ததும் அதைவிட பெரிய அதிர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்ததும் அரசியல் வட்டாரங்களிலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரிய ஆதரவாக இருந்த மூன்று முறை தமிழக முதலமைச்சராகவும் ஒரு முறை துணை முதலமைச்சராகவும் பணியாற்றிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு கட்சியிலிருந்து விலகியே இருந்திருக்கிறார். மீண்டும் அதிமுகவில் சேர பல முயற்சிகள் என்பது மேற்கொண்டாலும் தோல்வியிலே முடிந்திருக்கிறது. பின்னர் பாஜக கூட்டணியிலிருந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தார். தொடர்ந்து தனி அரசியல் பாதையை தேர்வு செய்து நடிகர் விஜயனுடன் கூட்டணி அமைப்பார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அதனை எல்லாம் மீறி திமுக இணைந்து அரசியல் ரீதியாக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருந்தார் ஓபிஎஸ் அவர். இதன் பின்னர் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுக தரப்பில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் வெற்றி பெற்றால் அமைச்சர் அல்லது சபாநாயகர் பதவி வழங்கப்படலாம் என்றும் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அவர் தனது சொந்த பகுதியான பெரியகுளம் அல்லது போடி தொகுதியில் போட்டியிடலாம் என எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் தற்போது அவர் பழனி சட்டமன்ற தொகுதியை தேர்வு செய்யலாம் என்ற தகவலும் வெளியாகி தேனி மாவட்டத்தில் அதிமுக ஆதரவாளர்கள் மற்றும் டிடி தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடனும் ஓபிஎஸ்க்கு எதிராக இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் திமுக இணைந்துள்ள முன்னாள் அதிமுக தலைவர் தங்க தமிழ்ச்செல்வனும் அரசியல் ரீதியாக எதிரியாக செயல்படக்கூடும் என்ற அச்சமும் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தனது சொந்த மாவட்டத்தில் உள்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட்டு வெற்றி பாதிக்கக்கூடும் என்பதால் தொகுதி மாற்றத்தை ஓபிஎஸ் பரிசீலித்து வருவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறிட்டு வர்றாங்க. முன்பு பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட காலத்தில் கொடைக்கானல் மலையக பகுதிகளில் இருந்து அவருக்கு கணிசமான ஆதரவு கிடைத்ததாகவும் அந்த பழைய தொடர்புகளை கருத்தில் கொண்டு பழனி தொகுதியை தேர்வு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பழனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இருக்கக்கூடியவர் ஓபிஎஸ்க்கு நெருக்கமானவர் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கிடையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பழனி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்படியானால் பழனி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அண்ணாமலை இடையே நேரடி போட்டி என்பது உருவாகக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. அந்த நிலை ஏற்பட்டால் 2026 தேர்தலில் பழனி சட்டமன்ற தொகுதி மாநில அளவில் கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறும் என அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் ஓபிஎஸ்க்கு வாய்ப்புகள் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக அனைவரும் ஓபிஎஸ்ஸின் மீது கடும் கோபத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.